வணக்கம் நண்பர்களே, சிங்கப்பூர்லேருந்து குரு பாக்கியநாதன். இந்த சிங்கப்பூர் ட்ரிப்பில் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் ஜோதிடம் சார்ந்து என்னென்னா, சிங்கப்பூரில் எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஜோதிடத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் இங்கே எல்லாருமே இந்த 4D லோட்டோ அப்படின்ற மாதிரி இந்த லாட்ரிஸில் தே பை டிக்கெட்ஸ். ஸோ எவ்ரி வீக்கில் 3-4 ட்ரா இருக்குது. எல்லா சற்றேறக்குறைய சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லாட்ரி ஷாப்பில் அந்த 4 டிஜிட் நம்பரை எழுதி அவங்களுக்கு பரிசு உழுவுதான்னு பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஜோதிட விஷயமா நம்ம இதை கருத்தில் கொள்ளலாம். அப்படின்னா எண்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான். இவங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நம்பரை திங்க் பண்ணி இந்த நம்பருக்கு பூஜை பண்ணி ப்ரேயர் பண்ணி இது எனக்கு விழுந்துடக்கூடாதா அப்படின்ட்டு எழுதி போடுறாங்க. அது சீனர்கள் அவங்க சாமியை கும்பிட்டு போடுறாங்க, நம்ம ஹிந்துஸ் அவங்க சாமியை கும்பிட்டுட்டு போடுறாங்க, முஸ்லீம்ஸ் அவங்களுடைய வழிபாடு முடிச்சுட்டு போடுறாங்க, சில பேர் வழிபாடுகள் பண்ணாமல் போடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே இங்கே இந்த லக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. சிங்கப்பூர் முழுவதுமாக நான் பார்க்கும்போது ஒவ்வொரு பில்டிங்க்கும் அது பிளாக் நம்பர்னு போட்டு அந்த பிளாக் நம்பரில் பெரிய நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. பஸ்ஸஸில் நம்பர்ஸ் கிளியராக இருக்குது. எங்கே போனீங்கன்னாலும் அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக பெருசாக இருக்குது. ஸோ சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு காரணம் இந்த எஃபெக்டிவ் யூசேஜஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜோதிட ரீதியாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் எண்களை பயன்படுத்துகிறத விட சிங்கப்பூரில் எண்களை பயன்படுத்துறது அதிகப்படியான ஒரு பரிகாரமாக இருக்குது. சரியா? அப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒரு கிரகத்தோடு இருக்கிறதுனால அவங்க டெய்லி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி ஒரு 4 நம்பரோ 2 நம்பரோ 1 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ சூஸ் பண்ணும் பொழுது அவங்க ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை இயக்குறாங்க. அப்போ அது ஒரு பரிகாரமாக இருக்குது. சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு ஜோதிட காரணமாக இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எவ்வளோ விதமான பரிகாரங்கள் இருக்குது. எவ்வளோ விதமான பரிகாரங்களில் இந்த எண்ணியல் என்பது ஒரு பேப்பரில் ஒரு நம்பரை எழுதணும்னா 1ன்னு எழுதணும்னா சூரியனை நம்ம கூப்பிட்றோன்னு அர்த்தம், 2ன்னு எழுதணும்னா சந்திரனை கூப்பிட்றோம். அப்போ 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாயின்னு இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க மனசுல என்ன கிரகம் என்ன எண்ணு தோணுதோ அந்த கிரகம் அவங்கள ஆட்டுவிக்குது. அப்போ அவங்க டெய்லி ப்ராக்டிஸாக ஒரு எண்ணை எழுதும் பொழுது அவங்க அந்த கிரகத்தை இயக்குறாங்க. அப்படின்றது தான் சிங்கப்பூரில் இருக்கிற இந்த முக்கியமான விஷயம் நம்ம டேக்அவேவாக எடுத்துக்க வேண்டியது. அப்போ சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தினசரி ஒரு எண்ணியல் பரிகாரம் செய்கிறாங்க அப்படின்றதும், அந்த லாட்ரி சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டமாக இருக்கிறதும், அதில் வர வெளிப்படைத்தன்மை, ஒரு டிக்கெட்டை யார் வேணாலும் வாங்கலாம், அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணால் பரிசை கொடுத்துட்றாங்கன்றதும், இதெல்லாம் அன்இமேஜினபிளாக இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலி லாட்ரின்றது ஒரு தடை செய்யப்பட வேண்டியது தான். அது நிறைய மோசடிகள் நடந்தது தான். ஆனால் சிங்கப்பூரில் இது மோசடி இல்லாமல் எப்படி இதை இந்த அளவுக்கு தெளிவாக செய்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ரஜினிகாந்த் கூட சீன சூது இல்லைன்னா செத்துருவான் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார். இங்கே சீனர்கள்னு கிடையாது, தமிழர்கள், மலாய் எல்லாருமே இதை இங்கே இந்த 4 நாளில் பார்க்குறேன். ஸோ நான் கூட வந்த நாளில் சில டாலர்ஸ்க்கு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு கூட $30 விழுந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ தட்ஸ் மச் ஆஃப் திங் சிங்கப்பூரில் எண்ணியல். அப்போ இங்கே நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் அந்த நம்பர்ஸ்க்கு சஜஷன்ஸ் கொடுங்க, நியூமராலஜி படி இல்லை ஜோஷியப்படி எங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணை எடுத்து கொடுக்கறது பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஆரம்பித்தா கூட கோடீஸ்வரலாம் எல்லாம் போட்டுருக்கு சிங்கப்பூரில். ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் சொல்கிறேன். ஸோ தேர் இஸ் அ ஹோப், தேர் இஸ் அ கிரேட் லாட்ரி மைண்டில் இருக்கிறவங்க, அதிர்ஷ்டத்தை நம்புகிறவங்களுக்கு, உழைப்பை நம்புபவர்களுக்கும் சிங்கப்பூரில் இடம் இருக்கிறது, அதிர்ஷ்டத்தை நம்புபவர்களுக்கும் சிங்கப்பூரில் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத சொல்லி இதை பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா? ஸோ கேசினோ இருக்குது. ஸோ பிளான் டு கோ தேர். ஸோ அங்கே இருக்கிற அதிர்ஷ்டம் என்னத்தையும் பார்க்கலாம். ஸோ அதிர்ஷ்டம், உழைப்பு, மகிழ்ச்சி, தூய்மை, நேர்மை, ஒழுக்கம் அனைத்தும் கலந்த நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கிறது. எப்பொழுது என்னுடைய தாய்நாடு, என்னுடைய தமிழ்நாடு, என்னுடைய சென்னை இதை போல் மாற்றம் பெறும் என்பதை நான் சாவதற்குள் பார்க்க ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.